ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம் பருப்பு இதுதான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட காய்கறி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆப்ஷனல் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இந்த ரவா பார்த்திங்கன்னா நம்ம கோதுமையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ரவா உப்புமா. இது பார்த்திங்கன்னா இந்த ரவா பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டில் டிஃபன் செய்ய நேரம் ஆயிடுச்சு, இல்லை காலையில் ஸ்கூலுக்கு நமக்கு ஏர்லி மார்னிங் நமக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்யறதுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவா உப்புமா செய்யலாம். ரவா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல வறுக்கணும். ஆனால் நம்ம பேக்கெட்டில் இந்த மாதிரி கம்பெனி ஐட்டம்ஸ்ன்னு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ரோஸ்டடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் அது வறுத்து தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி நம்ம சில மளிகை கடைகளில் லோக்கல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கெட்டில் இல்லைன்னு சொல்லுவாங்க. லூஸில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைமில் அந்த ரவையை நீங்கள் இங்கே வாங்கி பயன்படுத்தும் போது நீங்கள் அதை வறுக்கணும். வறுத்தாதான் பார்த்தீங்கன்னா ரவை நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம நாகா ரவை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம், அதனால் நம்ம வறுக்கலை, அதில் ரோஸ்டடுன்னு கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு ஆட் பண்ணுறோம். காய்கறி இருந்தால் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாமே போட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தண்ணி எப்படின்னா, நான் 200 கிராம் ரவா எடுத்துருக்குறேன். 200 கிராம் ரவானா 4 பேர் ஒரு ஃபேமிலியில் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த 200 கிராம் ரவா பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு டம்ளர் வந்தது. அதே ரேஷியோவில் நம்ம 2 டம்ளர் ஊற்றிக்கணும். 1:2, 2.5 அந்த மாதிரி தான் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிய மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1:2, 2.5 அந்த ரேஞ்சிலே நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறது தான் மெயின். இல்லைன்னா நமக்கு அதிகமாகி தண்ணி அதிகமாச்சுன்னா ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை ஏற்படும். அதில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு உப்புமாவும் உதிரி உதிரியாக கிடைக்காது. இந்த ரவையை நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சு தான் நம்ம சேர்க்கணும். நம்ம சிம்மில் வைக்காத ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப கட்டித்தன்மை மாதிரி இருக்கும். தண்ணி ரொம்ப கொதிச்சு வந்த அப்புறம் தான் நம்ம ரவையை கொட்டணும். அதுக்கு முன்னாடி கொட்டினாலும் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடணும். இது பார்த்திங்கன்னா நம்ம சட்னி, சாம்பார் இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வந்துச்சு. இதில் கடைசியான நேரத்தில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் நெய் ஆட் பண்ணேன். நெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும், மணமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம டைமிங்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கார்னிஷ்க்கு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.